ஐந்து முக கடவுளை வணங்கி, அந்த 18ஆம் படி கருப்பனை வணங்கி, சபரிகிரி வாசன் சபரிமலை ஐயப்பனை வணங்குகிறேன். சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்காக இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். அன்பு நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதம் இருக்கின்ற ஒரு காலம் என்பது மிக அற்புதமான காலம். உங்களுக்கு கிடைத்த பொற்காலம். சபரிமலைக்கு மாலை அணிந்து சபரிகிரி வாசனை நோக்கி தவம் இருந்து விரதம் இருந்து நீங்கள் யாத்திரை மேற்கொள்ள போகிறீர்கள். அந்த சபரிமலை வாசன் தன்னிடத்தில் வரக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் எல்லா குறைகளையும் தீர்ப்பவராக அங்கே சபரிமலையிலே அமர்ந்திருக்கிறார். அன்பு பக்த பெருமக்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான காலத்தை, அற்புதமான காலத்தை அந்த சபரிகிரி வாசன் பொற்காலமாக தந்திருக்கிறார். சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் காலையும் மாலையும் குளித்து ஐயப்பனை வேண்டி நிற்கின்ற அந்த நேரம் அற்புதமான இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அது எல்லோருக்கும் அதுதான். சபரிமலை வாசன் சபரியில இருந்து அருள்கிறார். நாமெல்லாம் அவரை நோக்கி செல்கிறோம். அந்த சபரிமலை வாசனிடத்திலே காலையும் மாலையும் நம் கையேந்தி சரணகோஷமிட்டு பாட்டுகள் பாடி பஜனைகள் செய்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறோம். நண்பர்களே, இந்த பொன்னான காலம், அற்புதமான காலம், உங்களை வேண்டுதலெல்லாம் நிறைவேறும் காலமாக அமைய வேண்டும் என்று அந்த சபரிகிரி வாசனை மனதார வேண்டுகிறேன், மனதார வேண்டுகிறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்படிப்பட்ட தருணம் கிடைத்த உங்களிடத்திலே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சபரிமலைக்கு மாலை அணிந்திருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களே, சபரிமலை ஐயப்பனிடத்திலே எல்லாம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே மாலை அணிந்திருக்கிறோம். எல்லாம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே மாலை அணிந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சபரிமலை வாசன், அந்த சபரிகிரி தாசன் ஐயப்ப சுவாமி எல்லோருக்குமாக அங்கே தர்மசாஸ்தாவாக உட்கார்ந்திருக்கிறார். அவர் எல்லா பக்தர்களிடத்திலும் கேட்பது அன்பு ஒன்றுதான். அந்த அன்புலை மிகுதியாக இருந்து அவனிடத்திலே அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய யாத்திரைகள் சிறக்க வேண்டும். உங்களுடைய யாத்திரையில எந்த விதமான இடையூறுகளும் வரக்கூடாது. உங்களுடைய விரத காலங்களில் எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது என்று சபரிகிரி வாசனை வேண்டிக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, பக்த கோடிகளே, ஐயப்ப பக்தர்களே, உங்களிடத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள், மிக தாழ்மையான வேண்டுகோள். 48 நாள் விரதம் இருக்கிறீங்க. காலை மாலை இருவேளை குளித்து ஐயப்பனை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய நாம ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். அந்த இரு நேரமும் மனதார வேண்டுங்கள், மனதார வேண்டுங்கள். உங்கள் நீ வேண்டிக் கொண்டதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும். மனதார வேண்டிக்கங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க சொந்தங்களுக்கு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பனிடத்திலே கையேந்தி நிற்கிற பொழுது, கைகூப்பி நிற்கிற பொழுது ஐயப்ப சுவாமி எல்லா வரங்களையும் தருகிறவராக உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதே போல இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க யாத்திரை மேற்கொள்கிற பொழுது ஆலயங்களிலே நீங்கள் சரணகோஷம் மாத்திரம் போடுங்க. சரணகோஷம் மாத்திரம் சொல்லுங்க. மலைக்கு போற பொழுது வீணான வார்த்தைகளை பேசிட்டு போகாத படிக்கும். ஐயப்பனை வணங்குகிற பொழுது வீண் வார்த்தைகளை பேசாத படிக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து ஐயப்பனிடத்துல எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஐயப்பனிடத்துல மீண்டுமாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும். அந்த ஐயப்பன் உங்களுக்கு எல்லா அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அந்த சபரிகிரி வாசன், சபரிமலை வாசன் ஐயப்ப சுவாமி எல்லா பலனையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா பலனையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த இருவேளை
அந்த 2 வேளை நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற நேரத்தை பயன்படுத்திக்கங்க. என்னுடைய தாழ்மையான கருத்தை பயன்படுத்திக்கங்க. ஏதோ மாலை போட்டோம், ஏதோ விரதம் இருந்தோம், எப்படியோ பொருட்செலவு பண்ணி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு இருந்துடாதபடிக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய மனதார வேண்டுங்க. ரொம்ப பக்தியோடு இருங்க. கூடிய வரைகளையும் யாரிடத்தில் பகை இல்லாதபடிக்கு இருங்க. ஐயப்பன் நிறைய தெரிவார், எண்ணற்ற நன்மைகளை தருவார். நம்பிக்கை வீண் போகக்கூடாது. ஐயப்பன் நிறைய செய்வார். நான் இத்தனை வருஷம் போனேன், எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. இந்த வருஷத்தை பயன்படுத்துங்க, இந்த நாட்களை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி அருமையா அன்பா ஐயப்பனுக்கு பூஜைகள் செய்யுங்க. ஐயப்பனுக்கு என்னென்னலாம் நீங்க செய்கிறீங்களோ அதில் உங்களுடைய மன அன்பும் கலந்துருக்கணும். அன்பா செய்யுங்க, மனதார வேண்டுங்க. எப்போ போய் பஜனையில் உட்கார்ந்தாலும் சரி, அப்பன் இடத்துல உருக்கமா வேண்டுங்க. மனதாரங்கிறது உருக்கமா வேண்டிக்கங்க, நிச்சயமாக செய்வார். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்த அந்த ஐயப்பனுக்காக அந்த ஐயப்பன் இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயப்பன் எல்லாரையும் பார்க்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், எல்லோருக்கும் நன்மை செய்வார். நீங்களும் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய விரத காலங்கள் மிக பயனுள்ளதாக அமைய வேண்டும். எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. எல்லோருமே ஐயப்ப சுவாமிகள் அத்தனை பேருமே சந்தோஷமாக போய் சந்தோஷமா வரணும். எல்லோருக்காகவும் நான் ஐயப்பனிடத்தில் மீண்டுமா வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா.